அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடியல் இணையதள நேயர்களை தற்போது சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தற்போது நாங்கள் தெமட்டகொட பிரதான வீதியில், அதாவது பேஸ் லைன் வீதியில் இருக்கின்ற சிபெட்கோ எரிபொருள் நிலையத்திலிருந்து நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம். உண்மையிலேயே நேற்று இந்த பெட்ரோல் தரிப்பிடத்தில் மிக நீண்ட வரிசையினை எம்மால் காண முடியதாக இருந்தது. ஆனால் இன்று அப்படிப்பட்ட ஒரு வரிசையினை எம்மால் காண முடியாத நிலை காணப்படுகிறது. குறிப்பாக பலத்த பாதுகாப்புகளுக்கு மத்தியில் தற்போது பெட்ரோல் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே குறிப்பாக இராணுவத்தினரும் அதுபோன்று போலீசாரும் கடமை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால், இன்று கொழும்பில் எந்தவித நீண்ட வரிசைகளும் இன்றி மிக இலகுவாக பெட்ரோல் அடிக்கக்கூடிய முறைமை காணக்கூடியது. குறிப்பாக உங்களுக்கு தெரிந்தபடியில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது சனிக்கிழமை இரவு நள்ளிரவு ஞாயிற்றுக்கிழமை முதல் கியூஆர் கோட் பிரகாரம் தான் பெட்ரோல் அடிக்க முடியும் என்ற ஒரு அறிவித்தல் ஒன்றை அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. அதனை அடுத்து மிக நீண்ட வரிசைகள் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை என்ற நீண்ட வரிசைகள் காணக்கூடியதாக இருந்தது. எனினும் நேற்று திடீரென பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்தது, அதாவது அந்த வாகனங்கள இலக்கத்தகடுகள இறுதி இலக்கத்தின் பிரகாரம் ஆக்கள் வந்து பெட்ரோல் அடிக்கலாம். அதன் பிரகாரம் இன்று ஒற்றை இலக்கத்துக்கான பெட்ரோல் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் பிரகாரம் இன்று சர நெரிசல் இன்றி மிக இலகுவாக அடிக்கக்கூடியதை, பெட்ரோல் நிரப்பக்கூடியதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தற்போது நாங்கள் பேஸ்லைன் வீதியில் இருக்கின்ற இன்னும் ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உங்களை சந்திக்கின்றோம். குறிப்பாக இந்த எரிபொருள் நிலையத்தில் இன்று 1, 3, 5, 7, 9 ஆகிய இலக்கத்தகடுகள் இறுதி இலக்கத்தை கொண்ட வாகனத்துக்கு மாத்திரம்தான் நாங்கள் இன்று எரிபொருள் நிரப்பப்படும் என்று அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். அதன் காரணமாக இந்த பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் மிக குறைந்தளவான வரிசையினையே காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இந்த எரிபொருள் நிலையத்தில் நேற்று மிக நீண்ட வரிசைகள் காணப்பட்டதை தற்போது நாங்கள் தெமடகொட சந்தையில் இருக்கின்ற சமந்தா சந்தையில் இருக்கின்ற எரிபொருள் நிலையத்திலிருந்து நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று இந்த நிலையத்தில் நேற்று முதல் நீண்ட வரிசை காணப்பட்டது. ஆனால் இன்று இந்த புதிய இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிற்பாடு வரிசைகள் இன்று மிக இலகுவாக எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருப்பதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இன்று 1, 3, 5, 7, 9 போன்ற இலக்கங்கள் மாத்திரம்தான் எரிபொருள் நிரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் கியூஆர் கோடை பார்த்து, அதுபோல வாகனத்தின் இலக்கம் சரி பார்த்துத்தான் தற்போது இந்த எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியது. குறிப்பாக நேற்று இந்த பிரதேசத்தில் நீண்ட வரிசையினை எங்களால் அவதானிக்க முடியதாக இருந்தது. ஆனால் இன்று அப்படி எந்த ஒரு வரிசையும் இன்றி மிக இலகுவாக எரிபொருள் நிரப்பப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது.